மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் அமிதமாய் நம்மளை வழிநடத்துவார். அப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடும். ஆண்டவருடைய சமாதானம் எனக்குள்ள இருக்குமானால் சஞ்சலமும் தவிப்பும் தவிழ்படியாய் ஓடி போயிடும். இதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வாக்கு. ஹல்லேலூயா. வந்து இரண்டாம் வசனம் அப்படியே புஷ்பத்தை போல் செடிக்கும். இரண்டாவதாக அது மிகுதியாய் செழித்து, எது கர்த்தர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதம் செழிப்பாய் கொடுப்பார். அது எப்படியா? அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆளுக கழிப்புடன் பாடுமா. அந்த செழிப்பை கொடுத்தா போதும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிடுவார். எப்படி என்றால் சஞ்சலமும் தவிப்பும் நம்மளை விட்டு வீடு போகும்போது ஓடி போகும்போது, அப்ப இந்த சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால், கர்த்தர் கொடுக்கிற நித்திய மகிழ்ச்சி என் தலை மீது இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், இருப்பிடம் கொடுக்கிறார், ஆழ்ந்த கழிப்பிடம் பாடி மகிழ் எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்வீங்க? அது 32 இது விசாரமான குமார்த்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். என்ன செய்யணும்? அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தால் போதும். நித்திய மகிழ்ச்சி நம் தலை மீது வந்து தங்கி தாப்பிட்டு இருக்கும். நான் என்ன செய்யணும்? என் ஆண்டவர் விதமான ஆசீர்வாதங்களை கட்டளை எடுக்கிறார், கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க அவருடைய வசனத்துக்கு செவி சாய்த்தால் போதும். இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அதுக்கு ஆடு பாடும். லீபோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவர்கள் அல்ல, நான் இன்னைக்கு நான் காண்பேன். என்ன காண்பேன்? அவருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் நான் காண்பேன். என்ன செய்வேன்? நான் காண்பேன். சொல்லுங்க, நான் காண்பேன். அது 5வது சொல்லுது. அப்பொழுது குருடர் கண்கள் திறக்கப்பட்டு செவிகளின் செவிகள் திறவுண்டு போ. எப்படி சொல்லுங்க மீண்டுமாக? பாருங்க, இந்த நம்மளுக்கு இந்த வாக்கு தத்துவம் முதலாவது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? முதலாவது சொல்ற வார்த்தை என் ஜனம். சொல்லு பார்க்கல, என் ஜனம் நான் எப்படி இருப்பேன்? சமாதான தாபரங்களிலும் சமாதானத்தை என் ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவதாக வாசஸ்தலத்தை, வாசஸ்தலம் வீடு, நிலையான நிரந்தரமான ஒரு வீடு கர்த்தர் கொடுக்க போகிறார். நிறைய பேர் வீடு வாடகை வீட்டில் இருப்பீங்க. சொந்த வீடு இல்லை நினைக்கலாம். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க, நிலையான வாசஸ்தலம் இருக்கும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு நீங்க நிலையான ஒரு வீடு கொடுக்கணும். கொடுப்பாரான சந்தேகம் கொடுப்பார். நீ விசுவாசித்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படித்தார், கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நிலையான வீடை கொடுப்பார். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் அந்த வீட்டுல எப்படி இருப்பீங்க? அவங்க சமாதானத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப என் வீட்டுல சண்டை வருமா? சச்சரவு வருமா? ஒழுக்கம் வருமா? வராது. தன்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதான குறைச்சல் வராது. சத்திரமானவன் சந்திரமாய் கொண்டு வருகிற எந்த காரியமும் உடைத்தெறிந்து போடுவார் என் ஆண்டவர். என் இயேசு அற்புதங்களை செய்யக்கூடியவர். பிள்ளைகளுக்கு விரோதமாக
வருகின்ற எல்லா காரியங்களையும் முறியடித்து போடுவார் அவர். நீங்கள் அவருடைய வசனத்திற்கு உண்மையாக செவி சாய்க்கும் பொழுது, இதிலே வந்து ஏசாயா 30 அதிகாரம் 18-19 வாசிங்க. ஏசாயா 30. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி. அதனால தான் சொன்னாரு, என் ஜனம் நம்மள யார் ஜனம்? அவருடைய ஜனம் தான். அவருடைய ஜனத்தை நம்மளும் இருக்கிறீங்களே, யாரும் கை தூக்கி அவனே சொல்லியிருக்கிறாங்க. நம்மள அவருடைய ஜனம், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் தானே. அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்கணும்? ஆனந்த கலிப்புடன் பாடி மகிழ்ந்து துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால் அவரால் நித்திய மகிழ்ச்சி எப்போதைய தலையின் மேல் தங்கி காப்பிட்டு இருக்கும். சஞ்சலமும் தவிர்ப்பும் என்னை விட்டு ஓடி போகும். ஒரு பொழுதும் சஞ்சலமும் தவிர்ப்பு வாழ்க்கையில வராதபடிக்கு பாதுகாக்கிறவர் அவர். இது சொல்கிறாரு, ஆனாலும் உங்களுக்கு நான் இறங்குவேன். நாம என்னதான் கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்தா கூட கர்த்தர் மனம் உருக்கம் உள்ளவர், மன இரக்கம் உள்ளவர். அவர் சொல்கிற ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அவர் நம்மளுக்காக காத்திருப்பார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. நம்ம ஆராதிக்கிறவர் எவ்வளவு ஒரு மகிமையுள்ள தேவன் பாருங்க. அவர் நம்மளுக்கு மனம் இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனம் உருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். எப்படிப்பட்டவர் அவர்? நீதி செய்கிற தேவன். அவனுக்கு காத்திருக்கிற அனைவரும் நம்மள யாரு? பாக்கியவான்கள். ஏன்னா அவருக்காக காத்திருக்கிறோம், அவருடைய சமூகத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த சிறுவை தானங்களை பங்கு பெற்று அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில பாக்கியவான்கள். நான் பாக்கியவான், நான் பாக்கியவானே. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று தடைப்பட்டு போகாது. நீதி உள்ள தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். மனதொழுக்கும்படி எழுந்திருக்கிற தேவன் அவர். அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கின்றோம். அவருக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அதுக்கு அர்த்தவாசம் சொல்கிற 19வது வசனம், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு உன் தூக்க நாட்கள் முடிந்து போனது. இனி நீ அழுது கொண்டீர்கள். அழுது கொண்டிருப்பீங்களா? இதோட உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து விட்டாரே. சமாதானத்தை